Hi friends, வணக்கம். வெல்கம் டு Flavours of Tamilnadu. இன்னைக்கு நம்ம ஒரு வாட்டர்மெலனை வச்சு என்னென்னலாம் ரெசிபீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சைஸ் வாட்டர்மெலனை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். இந்த பீஸோட மேலே எண்ட் இருக்கும் இல்லையா, அந்த காம்பு பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தோலையும் கட் பண்ணிவிடுங்க. இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம். இந்த தோல் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எல்லா தோலையும் கட் பண்ணியாச்சு. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு சர்க்கரையும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. பாதி வாட்டர்மெலனுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான வாட்டர்மெலன் லெமனேட் ரெடி. சம்மருக்கு இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை மிக்சர் ஜாரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபிக்கு நம்ம அடுத்த ஹாஃப் வாட்டர்மெலனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரியே தோல் நீக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச வாட்டர்மெலன் ஜூஸை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஒரு பெரிய பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்கலை. இந்த உப்பு சேர்க்கறதுனால வாட்டர்மெலனில் இருக்கிற அந்த தித்திப்பை அதிகமாக காட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாப்சிக்கல் மோல்டில் ஃபில் பண்ணி ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளுக்கான வாட்டர்மெலன் பாப்சிக்கல் ரெடி. இப்படி பாப்சிக்கல் மோல்டில் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு குட்டி குட்டி கிளாஸில் கூட ஃபில் பண்ணி இதே மாதிரியே ஐஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை ஐஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்கூப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வாட்டர்மெலன் சர்பத் ரெடி. இப்போ ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இதை அன்மோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 செகண்ட்ஸ் அதில் வச்சுருங்க. அப்போ தான் அன்மோல் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வைக்காமல் டேரெக்டாக இழுக்கும்போது அந்த குச்சி மட்டும் கையில் வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான நமக்கு வாட்டர்மெலன் பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நாள் வாட்டர்மெலன் லெமனேட், அடுத்த நாள் வாட்டர்மெலன் பாப்சிக்கல். ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்சிக்கல் மோடில் ஃபில் பண்ணிவிட்டு மீதி 500 ml அளவுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. அதில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு தேவையான முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மீதி இருக்க நெய்யில் கார்ன்ஃப்ளவர் கலந்த தர்பூசணி ஜூஸை ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தர்பூசணியோட ஜூஸில் நல்லா வெந்து வரும். இப்போ பெரிய பபுளாக வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இப்போ தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்பவும் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அல்வா நல்லா திக்காகணும். அது திக்காகிறதுக்குள்ளே நம்ம எந்த பாத்திரத்துலேருந்து அல்வாவை செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அல்வா பாருங்கள், ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது சர்க்கரை சேர்த்து அரைச்ச ஏலக்காய் பொடி நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏலக்காவை சேர்க்குறீங்கன்னா ஒரு 3 ஏலக்காவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அல்வா நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அடியில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அடியில் ஒட்டுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்து கண்டிப்பாக கிளறுங்க. அப்போ தான் அல்வாவோட பதம் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஸ்பூனால் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான அல்வா பதம் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா பீஸ் போடணும் அப்படின்னா, ஹார்டான அல்வாவாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். நான் திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடும்போது நல்லா அந்த அல்வா பதம் சீக்கிரமாக கிடைக்கும். ஓரங்களை அடிக்கடி ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது வேஸ்ட் ஆகிடும், தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், ஓரங்களில் ஒட்டுது இல்லையா, இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறும் போது நல்லா பிரிஞ்சு வரும். ஓரத்தில் ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. நான் இன்னும் நெய் சேர்த்தேன்னா பேன் க்ளீனாக இருக்கும். நான் நெய் இன்னும் ஆட் பண்ணலை, இதோட போதும்னு விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் பிசுன்னு இருக்குது. ஆனால் அல்வா பீஸ் கரெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கப்பில் செட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனால் லைட்டாக அந்த லெவல் பண்ணி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு ஸ்லைஸ் அழகாக இருக்கும். இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற விட்டுருங்க. இது ஃபுல்லாக நல்லா சூடு இல்லாமல் ஆறினதுக்கப்புறமா அழகாக பீஸ் போட வரும். இப்போ பாருங்கள், குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்டர்மெலனோட ஃப்ளேவர்லேயே இருக்கும். பீஸ் பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த 3 வாட்டர்மெலன் ரெசிபீஸும் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்டர்மெலன் தோல் வச்சு என்னென்ன ரெசிபீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.